எல்லாருக்கும் வணக்கம். சாலுஸ் போப்புலி ரொமானி இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வேற ஒன்றுமே இல்லைங்க, ரோமையில் இருக்கக்கூடிய அன்னை மரியாவினுடைய திருவுருவ படம். இந்த சாலுஸ் போப்புலி ரொமானி இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்டர்ஸ் ஆஃப் த ரோமன் பீப்புள், அதாவது ரோமை மக்களினுடைய பாதுகாவலி. இந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னா, ரோமையில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்கால இந்த திருவுருவ படம் இருக்குது. இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த திருவுருவ படம் நற்செய்தியாளரான புனித லூக்காவால் அன்னை மரியா, யோசேப்பு, இயேசு வாழ்ந்த இவங்களுடைய வீட்டில் இருந்த ஒரு மரப்பலகையில் தூய லூக்கா இந்த படத்தை வரைஞ்சிருக்கிறாரு. கிபி 593 ஒரு மிக பெரும் கொள்ளை நோயால் ரோமை நகர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த சமயத்தில் திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை பெரிய கிரகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பெரிய திருப்பவனில் அந்த திருவுருவ படத்தை தன்னுடைய கைகளில் தாங்கி ரோமை நகர வீதிகளில் நடந்து போகிறார். அந்த திருப்பவனி முடிந்த ஓரிரு நாட்களில் அந்த நகரத்திலிருந்து கொள்ளை நோய் முற்றிலுமாக அகற்றப்படுது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த திருவுருவப்படம் வல்லமை உள்ள ஒரு திருவுருவப்படமா இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களால் பார்க்கப்படுது. உலகத்தில் நடக்கக்கூடிய பேராபத்துக்கள், குறிப்பாக போர், இயற்கை சீற்றம் மற்றும் கொள்ளை நோய், இது போன்ற காலங்களில் திருத்தந்தையர்கள் இந்த திருவுருவ படத்தின் முன்னால் நின்று ஜபிப்பதை வழக்கமாக வச்சுருந்தாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2020 அது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வெறுமையாக கிடந்த ரோமை நகர வீதிகளில் நடந்து சென்று இந்த திருவுருவ படத்தின் முன்னால் நின்று ஜபிச்சது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளிநாடுகளுக்கு திருத்தூது பயணமாக செல்வதற்கு முன்பும் போயிட்டு வந்த உடனேயும் இந்த திருவுருவ படத்தின் முன்னால் நின்று ஜபிப்பதை வழக்கமாக வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் இந்த திருவுருவ படத்தின் முன்னால் நின்று ஜபிப்பதற்கு நிறைய மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த திருவுருவ படத்தை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.